என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு ஏஜென்சியில் காப்பி ரைட்டராக வேலை வாங்கிவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தேன். நான் ஒவ்வொரு இடத்துக்கும் மணிக்கணக்கில் நாட்கணக்கில் நேரம் செலவழித்து நீளமான காப்பி எழுதி அனுப்புவேன். எல்லாம் கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கும். ஒன்று மௌனமே பதிலாக, இல்லை என்றால் நாசுக்கான நிராகரிப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 9 ஏஜென்சிகளில் மறுக்கப்பட்டேன். ஆனால் ஏகப்பட்ட வேலைகள் செய்திருந்தேன். அவை கேட்பாரற்று கிடந்தன. இவற்றுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தேன். எல்லாவற்றையும் சீரமைத்தேன். நன்றாக டிசைன் செய்தேன், அதாவது வடிவமைத்தேன். என்னுடைய போர்ட்போலியோவில் அவற்றை ஏற்றினேன். அவை மாதிரியா இல்லை உண்மையா என்று குறிப்பிடவில்லை. யாராவது அதை பற்றி கேட்டால் உண்மையான ரியல் கேம்பெயின் போல பேசுவேன். அநேக நேர்முக தேர்வுகளில் இன்டர்வியூஸ் HR மக்களுக்கு அது உண்மையா அல்லவா என்று கூட தெரியாது. ஸ்லிக் டெக்கை பார்த்ததும் இருக்கலாம் என்று எண்ணிக்கொள்வார்கள். விரைவிலேயே அவற்றுள் சில டெக்ஸ் வாசல்களை திறந்தது. மக்கள் நான் உண்மையான நிறுவனத்தில் வேலை செய்திருக்கிறேன் என்று நினைத்து கொண்டார்கள். ஆஹா, இனிமேல் டெஸ்ட் வைக்க மாட்டார்கள் என்று திருப்திப்பட்டு கொண்டேன். இப்பொழுது 7 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவற்றை தவறு என்று எண்ணுகிறேனா? இல்லையா? இல்லவே இல்லை. உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் படைப்பாற்றலையும் சோதிக்கிறோம், டெஸ்டிங் யுவர் கிரியேட்டிவிட்டி என்று அவர்கள் வீணடித்தால் அந்த வேலையை உங்களுக்காக ஏணியை உருவாக்க பயன்படுத்துவதில் தவறே இல்லை. அநேக இளம் படைப்பாளிகள், யங் கிரியேட்டர்ஸ், தங்களையே இது போன்ற டெஸ்ட்களில் உருக்கி ஊற்றுகின்றனர். எங்கோ ஒரு ஃபோல்டரில் அவர்கள் எழுதியது மறக்கப்பட்டு போகிறது. ஒரு டெஸ்டில் நீங்கள் கடினமாக உழைத்தால் அந்த படைப்பு வீணாக விட்டுவிடாதீர்கள். அதை செம்மைப்படுத்துங்கள். உண்மை போல தோன்றும்படி செய்யுங்கள். உங்கள் போர்ட்போலியோவில் அதை போட்டுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வேலை, உங்களுக்கே சொந்தம். அது மாதிரியா அல்லது உண்மையா என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அவர்கள் கண்டுபிடிக்கட்டும். யாராவது உங்கள் ஐடியாவை, பதிவேற்றம் செய்யப்பட்ட பதிவை திருட முயற்சித்தால் அந்த டைம் ஸ்டாம்ப் உங்களை தற்காத்து கொள்ள டிஃபென்ஸ் செய்ய சான்றாகும். அவர்கள் அமைக்கும் விதிகளின்படி நீங்கள் விளையாட வேண்டாம். உங்களுக்கான விதியை நீங்களே உருவாக்குங்கள். தேவர்க் முகர்ஜி இப்படி தன் சொந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.